80s 90s கிட்ஸ்க்கு ரொம்ப அறிமுகமான பாட்டிலில் இருக்க கலர் மிட்டாய் செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சீனியை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் பால் பவுடரில் 50 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. திரும்பவும் ஒரு 50 ml கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். மொத்தமாக 100 ml சேர்த்திங்கன்னா ரொம்ப இறுகிரும், உங்களால் கிளற முடியாது. இதை அதுக்கப்புறம் கைகளால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ஸ்லாபில் போட்டு நல்லா அழுத்தியும் பிணைஞ்சி விடலாம். பாருங்கள், அதில் ஒரு ஈரப்பதம் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் தான் நம்மளுக்கு இருக்காமல் இருக்கும். இப்போ எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை பிரிவாக அந்த மாவை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர்ஸ் அதில் ஆட் பண்ணி கலராக நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் தான் உருட்ட போகிறேன். இதை ஒவ்வொரு உருண்டையும் நீங்கள் அந்த சுகர் பவுடரில் நல்லா கோட்டிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்ல சுகர் பவுடர் அதில் தூவி கிளறி பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெடாதுங்க. இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.